உண்ணாவிரதம் மேற்கொள்ளத் தொடங்கினார் காந்தி. வைசிராய் மவுண்ட் பேட்டன் காந்தியை சந்தித்து உண்ணாவிரதத்தை கைவிடக் கோரியும் கைவிடவில்லை. ஜனவரி 15, 1948 காந்தியின் உடல்நலம் அபாயகரத்தை எட்டியது. அமைச்சரவை பாகிஸ்தான் அரசுக்கு நிதியுதவியாக 550 மில்லியன் ரூபாய் தர முடிவு செய்ததை வரவேற்றார் காந்தி. எனினும் பொது அமைதிக்காக உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை. காந்தியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். மத்திய அமைதி குழு உருவாக்கப்பட்டது. மக்களிடையே அமைதி ஏற்படுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. காந்தி உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். ஜனவரி 20, 1948 பிரார்த்தனை கூட்டத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. காந்தி ஆபத்தின்றி தப்பித்தார். டெல்லியின் மெஹ்ராவலியில் நடந்த இஸ்லாமியர்களின் திருவிழாவில் பங்கேற்றார் காந்தி. இஸ்லாமியர்களின் திருவிழாவில் பங்கேற்றதால் கோபமுற்ற இந்து அகதிகள் காந்தியை இமயமலை சென்று ஓய்வு எடுக்க மூலமாக கூறினர். ஜனவரி 30, 1948 மாலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த காந்தி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. நாதுராம் கோட்சே கையில் இருந்த துப்பாக்கியில் வெடித்த 3 தோட்டங்கள் காந்தி உடலில் பாய்ந்தன. ஹே ராம் என்ற முழக்கத்தோடு சரிந்து விழுந்து இறந்தார் காந்தி. காந்தியின் இறுதி ஊர்வலம் 5 மைல்கள் நீளமாக இருந்தது. பிப்ரவரி 12, 1948 காந்தியின் உடல் யமுனை நதிக்கரையோரத்தில் தகனம் செய்யப்பட்டது. அவரது சாம்பல் பல்வேறு இடங்களில் கரைக்கப்பட்டது. அகா கானின் அரண்மனையில் இன்றும் காந்தியின் சாம்பல் வைக்கப்பட்டிருக்கிறது. காந்தி 40 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 18 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தார். 1913 முதல் 1938 வரை காந்தி நடந்த தூரம் பூமியின் சுற்றுவட்டத்தை 2 முறை நடப்பதற்கு சமமானது. காந்தி உணவு உண்பதற்காக மட்டும் செயற்கை பற்களை பயன்படுத்தினார். இந்தியாவின் முக்கிய சாலைகளில் 53 சாலைகள் காந்தியின் பெயரில் உள்ளன. மற்ற நாடுகளில் காந்தியின் பெயரில் 48 சாலைகள் இயங்குகின்றன. காந்தியை கடுமையாக எதிர்த்த பிரிட்டிஷ் அரசு 1969 காந்தியின் 100ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் தபால்கரை வெளியிட்டது. பூனா சிறையில் காந்தி இருந்தபோது அவர் பயன்படுத்திய ராட்டை 2013 1.1 லட்சம் பவுண்டுகளுக்கு ஏலம் போனது. காந்திக்கு மகாத்மா என்ற பட்டத்தை அளித்தவர் ரவீந்திரநாத் தாகூர். காந்தியை தேசத்தந்தை என கொண்டாடுகிறது இந்தியா. தென் ஆப்பிரிக்காவில் 148 மகாத்மா காந்தி தொடங்கிய சமூக உரிமைகளுக்கான போராட்டங்கள் 4 கண்டங்கள் 12 நாடுகள் ஆகியவற்றில் எதிரொலித்தன. ஆப்பிள் நிறுவனத்தின் ஸ்டீவ் ஜாப்ஸ் காந்தியின் பரம ரசிகர். காந்தி அணிந்திருந்ததை போல கண்ணாடி அணிய வேண்டும் என விரும்பி ஸ்டீவ் ஜாப்ஸ் வட்ட வடிவான மூக்கு கண்ணாடியை தேர்ந்தெடுத்தார். 2007 ஐக்கிய நாடுகள் சபை காந்தியின் பிறந்த நாளை அஹிம்சைக்கான சர்வதேச தினம் என அறிவித்தது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.